யானை மற்றும் சிங்கம் கதை. ஒருமுறை ஒரு மலைப்பகுதியில் பெரிய யானையும் அவன் நண்பனாக இருந்த சிங்கமும் வசித்தனர். யானை மிகவும் நல்ல மனசு கொண்டது. ஆனால் சிங்கம் மிகவும் அகந்தைமிக்கவனாகவும் மிரட்டலானவனாகவும் இருந்தது. ஒருநாள் சிங்கம் யானையிடம், நான் காட்டின் ராஜா. யாரும் எனக்கு எதிராக எதுவும் செய்ய முடியாது. உன் உடல் பெரியதாக இருந்தாலும் நீ என்னிடம் செருக்கிக் கொள்வதில்லை, இல்லையா என்று கேட்டு சிரித்தது. யானை அமைதியாகச் சிரித்து, எந்த ஒரு விலங்கையும் மதிப்புடன் அணுகுவது தான் எங்கள் தர்மம். பலம் என்பது ஒருவரின் மனசாட்சியில் உள்ளது, அகந்தையில் இல்லை என்றது. சிங்கம் இதை கேட்டு சிரித்துவிட்டது. ஆனால் ஒருநாள் சிங்கம் ஒரு பெரிய வலையில் சிக்கிக்கொண்டது. அது சத்தமாக அலறியது, ஆனால் யாரும் அதை மீட்க வரவில்லை. யானை அந்த சத்தத்தை கேட்டு ஓடிவந்தது. அது சிங்கத்தைக் கண்டு வலையை கிழித்தது. சிங்கம் தயவுடன், நான் தவறு செய்தேன். உங்கள் சக்தி உங்கள் நல்ல மனசாட்சியிலும் கருணையிலும் உள்ளது என்பதை எனக்கு இப்போது புரிந்தது என்றது. அதற்கு பிறகு சிங்கமும் யானையும் நல்ல நண்பர்களாக இருந்தனர். சிங்கம் தனது அகந்தையை விட்டுவிட்டது. கதையின் நற்செய்தி: அகந்தையால் நண்பர்கள் தொலைந்து போகலாம், ஆனால் கருணையால் நண்பர்கள் மாறலாம்.